சுகன்யா கிரியேஷன்ஸ் வழங்கும் நவராத்திரி விழாவில் 3வது நாள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமக்குள்ள இருக்கிற மகிஷனை எப்படி நாம வெளியேற்றலாம், அழிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோம்பேறித்தனம், லேசினஸ். சோம்பேறித்தனம்னா என்ன? சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வருது இல்லை, நம்மளுடைய மனசுக்குள்ள, நம்மளுடைய மூளைக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறமா படிச்சுக்கலாம், இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கிடலாம், ஏன் நம்ம இதுக்காக மெனக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கும். நாளடைவுல அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நம்மள அதுவே பழக்கமாக்கி விடும். ஒரு பொருளை எடுத்த இடத்துல நாம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது நம்மளை சுத்தி பொருட்களா இருக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமா எழுதக்கூடிய டேபிள் பாருங்க, அத்தனை பொருட்களும் அங்க இருக்கும், யாருமே எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சோம்பேறித்தனம் நாளைக்கு பெரிய விஷயங்களே வந்துடும். ஒர்க் போகும்போதும் வந்துடும். நாளைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துலயும் அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். இந்த சோம்பேறித்தனத்தை நாம எப்படி நம்ம கிட்ட இருந்து அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற இந்த டைம் நாளைக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. சோ நான் இன்னைக்கு இதை முடிச்சிருவேன், எனக்கு இதை நான் செய்யணும், என்னோட ஒர்க் நல்லா வெளியில வரணும், என்னுடைய வீடு நீட்டா இருக்கணும். இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? என்னாலதான் செய்ய முடியும். இதெல்லாம் யார் பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை நாமளா செய்வதற்கு முன் வரும்போதுதான் நமக்குள்ள சுறுசுறுப்பு அப்படிங்கிற ஒரு வேகம் வரும். அந்த வேகம் தான் சோம்பேறித்தனத்தை அழிக்கும். அப்பதான் நம்ம காலையில அலாரம் அடிக்கும் போது டக்குன்னு எழும்பிடும். எந்த ஒரு வேலையும் அப்பைக்கப்ப செய்து முடிப்போம். அதனால எந்த வேலையும் அப்பைக்கப்ப செய்து முடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆர்வத்தையும் நல்ல நிலைநிறுத்தினால் நிச்சயமாக சோம்பேறித்தனத்தை விரட்ட முடியும் அப்படின்னு இந்த நல்ல நாள்ல உங்களோட பகிர்ந்துட்டு. தேங்க்யூ.